அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கற டாபிக் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது லெசன் இயற்கணிதம் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சம்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த சம்ஸ் எல்லாம் கேட்பாங்களோ அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். முதல் சம் வந்து y + 7 = 13 எனில் y-இன் மதிப்பு என்ன? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கொஸ்டினுக்கான வினா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒய்யோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ ஒய் + 7 = 13 அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஒய் மட்டும் வேணும். ஸோ அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒய்யை அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயே நிறுத்தியாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 7 ஆனது ஈக்குவலுக்கும் அந்த பக்கம் ரைட் சைடு வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னவோ மாறிடும்? 13 அப்படியே இருக்கும். இந்த +7 ரைட் சைடு வரும்போது நமக்கு என்னவோ மாறிடும்? -7 மாறிடும், ஓகேங்களா? ஸோ 13ல் 7 வந்து கழிக்கணும். 13ல் 7 கழிச்சோம் அப்படின்னு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3 6. ஸோ y = 6, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும்? 6 இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஒய் 6ன்னு போடுங்க. 6 + 7 6 7 போட்டு நமக்கு என்ன வரும்? 13. ஸோ லெஃப்ட் சைட்லேயும் 13, ரைட் சைட்லேயும் 13. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஓகேங்களா? ஸோ y = 6 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இப்படி இது மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரை நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம், சரிங்களா? சரி, அடுத்த வினா, வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஓகேங்களா? ஒரு வட்டம் கொடுத்துட்டாங்க, அந்த வட்டத்தில் அந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின் மாதிரி தாங்க, ஓகேங்களா? ரொம்ப ஒரு பேசிக் கொஸ்டின் தான். இங்கே 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு என்னவா மாறிடுச்சு? 4 மாறிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு 2 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே 4 இருக்குது, இந்த பக்கம் வரும்போது 7 மாறிடுச்சு, 3 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே 7 இருக்குது, இங்கே 11 மாறிடுச்சு. ஸோ 7 கூட 4 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 கூட 5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன மாறிடும்? 16 மாறிடும். ஸோ 16 கூட எதை ஆட் பண்ணால் இங்கே வந்து எக்ஸ் வரும்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ 16 கூட நீங்கள் 6 ஆட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ 6 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 22, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த வட்டத்தில் கூடிய எக்ஸோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 22. புரியுதுங்களா? இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இது மாதிரி பாக்ஸ் போட்டு கேட்பாங்க. இதுமாரி பாக்ஸ் போட்டு இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, இந்த வேல்யூ என்ன வரும்? ஸோ அப்படி கேட்பாங்க. இல்லை இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்குள்ள கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ நிறையா டைப்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் கேட்பாங்க. அதை நீங்கள் பார்த்து வச்சுக்காங்க, புரியுதுங்களா? இது வந்து எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின். W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை, ஓகேங்களா? W வாரங்களில் உள்ள நாள்களின் எண்ணிக்கை வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ வாரம் வந்து பார்த்தீங்கன்னா W வாரம், ஓகேங்களா? ஸோ எத்தனை நாள் இருக்கும்? ஒரு வாரத்துக்கு வந்து 7 days அப்படின்னா W × 7. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா டி 7 × W, ஓகேங்களா? ஸோ 7 + W போட்டாதீங்க, இது தப்பு, ஓகேங்களா? ஸோ என்ன வரும்? W × 7 தான் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? W என்பது வாரங்கள், ஓகேங்களா? 5 வாரம் வச்சுக்கலாம். ஓகே, எத்தனை நாள் இருக்கும்? 7 35 அப்படின்னா 35 நாட்கள் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ நாட்கள் எண்ணிக்கை கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தை பெருக்கினா முடிஞ்சிச்சு. எண்ணிலிருந்து 6 கழிக்க 8 கிடைக்கிறது, ஓகேங்களா? எண்ணிலிருந்து 6 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது? 8 கிடைக்கிது என்பதை குறிக்கும் கூற்று என்ன? ஸோ அப்படின்னா என்ன பண்ணோம்? ஸோ n - 6 = 8, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா n - 6 = இதுதான் 8. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ரொம்ப ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். எண்ணிலிருந்து 6 கழிக்க நமக்கு என்ன கிடைக்கிது? 8 கிடைக்கிது அப்படின்னா அது ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா n - 6 = 8. புரியுதுங்களா? புரியுது. கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன், ஓகே? வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வயசு கம்மியாக இருக்கான். யாரை கம்பேர் பண்ணும்போது? கர்ணனை கம்பேர் பண்ணும்போது. அவர்களின் வயதுகளின் கூடுதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 எனில் கர்ணனின் வயதை காண்க. ஸோ கோபால் இருக்கான், அவங்க கூட வந்து கர்ணன் இருக்கான். ஸோ 2 பேர்த்தையும் கூட நமக்கு என்ன வருது? 30 வருது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கோபாலை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், கர்ணனை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன், ஓகேங்களா? கோபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நாம் என்ன பண்ணால் கர்ணனை விட 8 வயது இளையவன் அப்படின்னா கோபால் வந்து கர்ணனோட வயது வந்து ஒய், அவனை விட 8 வயசு கம்மி. ஓகேங்களா? அப்படின்னா ஒய் மைனஸ் 8ன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. கோபால் அப்படின்னா ஒய் மைனஸ் 8, கர்ணன் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 30 அப்படின்னா 2y மைனஸ் 8 ஈக்குவல் டு 30 அப்படின்னா 2y ஈக்குவல் டு 30 மைனஸ் 8ன்னு போட்டுக்காங்க. ஸோ 30ல் 8 போச்சு நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 22. ஓகே, 30 போச்சு நமக்கு என்ன வரும் 22. சரிங்களா? சாரி, இந்த மைனஸ் 8 வந்து ரைட் சைடு நமக்கு என்ன மாறிடும் ப்ளஸ் 8ஆக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு நமக்கு என்ன வரும் 38ன்னு வரும். அடிச்சுக்கோங்க 38. ஸோ அப்படின்னா 2y ஈக்குவல் டு 38 அப்படின்னா ஒய் வேணும் அப்படின்னா 38 வகுத்தல் 2ன்னு போட்டுக்கோங்க. 1 2. ஓகே, மீதி எத்தனை வரும் 1 வரும். 7 2 14, 8 2 18 வரும். 9 2, ஸோ 8 2 14, 9 2 18 வருங்களா? ஸோ அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 19. ஓகே, 9 2 18 அப்படின்னா கர்ணனின் வயது வந்து நமக்கு என்ன வருது ஆன்சரு 19. கொஸ்டின் புரியுதுங்களா? கோபால் இருக்கான், கர்ணன் இருக்கான், இருவரின் வயதுகளின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லிட்டாங்க 80ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வயதுகளின் கூடுதல் 80 அப்படின்னா 80 எழுதிக்காங்க. ஸோ 80 எழுதிச்சு. ஸோ வயதுகளின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னா 30 எழுதிச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபால் வயது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், கர்ணனின் வயது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கோபாலோட வயது வந்து எக்ஸு, கர்ணனின் வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு எடுத்துட்டேன். இதில் முக்கியமான டேமு இதுதான். கர்ணனை விட 8 வயது இளையவன் யார்? கோபால். கோபாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ணனை விட 8 வயது இளையவன். கர்ணனோட மதிப்பு என்ன எடுத்துருக்கோம் ஒய் எடுத்திருக்கோம். கோபால் வந்து எக்ஸ் எடுத்துருமா, கர்ணன் வந்து ஒய் எடுத்துருமா. அப்படின்னா ஒய் மைனஸ் 8 தான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ணன். அப்படின்னா ஸோ கோபால் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 8ன்னு எழுதிட்டேன். ஸோ ஒய் மைனஸ் 8 அப்படின்னா கோபால் அப்படிங்கிற இடத்துல ஒய் மைனஸ் 8 போட்டுக்காங்க, போட்டாச்சு. கர்ணன் அப்படிங்கிற இடத்துல ஒய் போட்டுக்காங்க, போட்டாச்சு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு என்ன வரும் 2y வரும். இந்த மைனஸ் 8 வந்து ஈக்குவலுக்கும் ஈக்குவேஷனுக்கும் அந்த ஈக்குவலுக்கும் ரைட் சைடு வந்து நமக்கு என்ன வரும் ப்ளஸ் 8ஆக மாறிடும். ஸோ 30 + 8 38. 38 2ஆல் டிவைட் பண்ணும். 1 2, மீதி வந்து 1 இருக்கும். 9 2 18. ஸோ அப்படின்னா 19 ஆன்சர் வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 19 அப்படின்னா ஒய் அப்படின்னா யார்? கர்ணன். கர்ணனோட வயது நமக்கு என்னது 19. ஓகேங்களா? ஸோ கர்ணனோட வயது வந்து 19. கோபாலோட வயது என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா 19. 30ல் 19 கழிங்க, 10ல் 9 போச்சுன்னா 1, இங்கே எனக்கு 2 1 அப்படின்னு நமக்கு என்ன வரும் கோபாலோட வயது வந்து 11. புரியுதுங்களா? ஸோ 11ஐயும் 19 ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் 30 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கில் அடுத்த லெசன்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.